ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே தெய்வம். அவரால் இல்லாமல் வேறு ஒருவராலும் மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு எவருக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாரும் தலைகளை உயர்த்தி உள்ள பாவங்களை அவரிடத்தில் சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்தால்தான் மன்னிப்பு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார். நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் நிரந்தர சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாரும் எழுந்து நின்று தலைகளை உயர்த்தி கண்கள் மூடி இயேசுவையே நினையுங்கள், இயேசுவையே பாருங்கள். ஒரு ஆஸ்பத்திரியோ மருந்தோ அல்லது நாங்களோ உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும். நீர் எங்கிருந்தாலும் சரி, அந்த இடத்துல இயேசு வந்து உங்களை தொட்டு குணமாக்குவார். நான் இந்த மேடையிலே ஜெபம் பண்ணுகிற இந்த நேரத்தில் இயேசு அந்த வீட்டிலே வந்து உங்களை தொட்டு குணமாக்குவார். உங்கள் படுக்கை அருகையிலே வந்து அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார். நீங்கள் எந்த இடத்தில் நிற்கிறீர்களோ அந்த இடத்தில் வந்து உங்களை தொட்டு அவர் குணமாக்குவார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற காலத்திலே திமிர்வாதக்காரன் ஒருவனை குறித்து அவனுக்கு சொல்லப்பட்ட போது இயேசு சொன்ன வார்த்தை என் மனதை ரொம்ப தொடுகிறது. இந்த வார்த்தை என்னவென்றால், நான் வந்து அவனை குணமாக்குவேன். இயேசு சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று. இன்றைக்கு இந்த ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு உனக்கு நேராக வந்து உன்னை அவர் குணமாக்குவார். நீ இருக்கிற இடத்திற்கு வந்து உன்னை அவர் குணமாக்குவார். எல்லாரும் வியாதி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை அடிக்கடி வைத்து கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க போகிற நேரத்தில் தொண்டையிலே பிரச்சனையினால் தொண்டையிலே உங்களுடைய கைகளை வைத்து கொள்ளுங்கள். தலையிலே வலி இருந்தால் உங்கள் தலைகளிலே உங்கள் கைகளை வைத்து கொள்ளுங்கள். கைகளிலே வலி என்றால் கைகளிலே கைகளை வைத்து கொள்ளுங்கள். காலிலே வலி என்றால் காலிலே உங்கள் கை இருக்க வேண்டும். உங்கள் வயிற்றிலே வலி என்றால் வயிற்றிலே உங்கள் கையை வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கே மருந்து என்ற எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் மருந்து. இயேசுவே வந்து உங்களை சுகமாக்குவார். உலகமெல்லாம் உண்டாக்கின அவரே, உங்கள் சரீரத்தை உண்டாக்கின அவரே உங்களை வந்து குணமாக்குவார். இயேசு கொடுக்கிற சுகத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் காத்திருங்கள். அவர் வந்து உங்களை குணமாக்கினால்தான் அது நிரந்தர சுகமாக இருக்கும். இயேசு சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். திமிர்வாதக்காரன் ஒருவன் கொஞ்சமும் அசைக்க முடியாதபடி கட்டிலே படுத்திருந்தானாம். அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொன்ன பொழுது அவன் உடனே எழுந்தான். சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்கிற வார்த்தை. இன்றைக்கு அதே வார்த்தை இந்த இடத்துல அலைமோதி வருகிறது. உங்கள் ஒவ்வொருவர் பக்கத்திலும் அந்த வார்த்தை வருகிறது. நான் வந்து அவனை குணமாக்குவேன். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இந்த வார்த்தைகளே உங்களை சுகமாக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், எகிப்துக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றவர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே வருகிற சாப நோய்களெல்லாம் உங்களுக்கு வருவதில்லை. அப்படியே ஏற்கனவே வந்திருந்தால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதனுடைய அர்த்தம் நானே உன்னுடைய டாக்டர், நானே மருந்து என்றுதான் அதனுடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே நம்மை குணமாக்குவதற்கு விருப்பப்படுகிறார். அதுவும் அல்லாமல் இருதய நோயிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு இருதயத்திலே ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இருதயத்திலே பலவீனம் இருக்கிறவர்களுடைய இருதயத்திலே ஒரு சக்தியை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இது சுகமளிக்கும் ஒரு கூட்டம்.
இன்றைக்கு இப்பொழுதே அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் உங்கள் மனவேதனையை எடுத்து போடுகிறார். நிறைய பணங்களை செலவழித்தாள். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தனக்கு இருந்த பணமெல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு கொடுத்து செலவழித்த பின்பம் சற்றேனும் சுகம் பெற்றுக்கொள்ளாத ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுகமாவேன் என்றாள். அவளே புறப்பட்டு கூட்டத்தின் நடுவே வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட மாத்திரத்திலே உடனே இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை, குணமாக்கும் வல்லமை அப்படியே புறப்பட்டு போய் அந்த 12 வருடம் முழுக்கும் வியாதியாக இருந்த அந்த மகள் சுகமானாள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து குணமாக்கும் வல்லமையானது புறப்பட்டு உன் வீட்டிற்கு வரும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு உன் கண்களுக்குள் போகும், உன் காதுகளுக்குள் போகும், உன் இருதயத்திற்குள் போகும். உன்னுடைய நாவு, பேச முடியாத நாவையும் அவர் தொடுவார். உன் குடல்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு செல்லும். உன் எலும்புகளுக்குள் இயேசுவின் குணமாக்கும் மருந்து புறப்பட்டு செல்லும். உன் நரம்புகளுக்குள் இயேசுவின் குணமாக்கும் மருந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தில் காத்திருப்போம். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதல்லவா, அந்த இரத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்தான் உங்களுக்கு பரிகாரி. அவர் சுகம் கொடுத்தால் இங்கிருந்து சுகமாய் போவீர்கள். இயேசு சுகம் கொடுத்தால் அடுத்த நிமிடமே படுக்கையிலிருந்து எழும்பி விடுவீர்கள். இயேசு உங்களை சுகம் கொடுக்கும் பொழுது நீங்கள் இனி வியாதியஸ்தன் என்று உங்களுடைய குடும்பம் உங்களை புறக்கணிக்காது. மனுஷர்கள் உங்களை அற்பமாக எண்ண மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். ஏன் தெரியுமா? இயேசு உங்கள் மேல் மனதுருகுகிறார். அவர் நீங்கள் வியாதியாக இருப்பது இஷ்டமே இல்லை. நீங்கள் வியாதிப்பட்டிருப்பது அவருக்கு பிடிக்கவே இல்லை. பிசாசு தான் வியாதியை உங்களுக்கு கொண்டு வருகிறான். இந்த உலகம் உங்களுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. ஆனால் இயேசுவோ மருந்தை கொண்டு வருகிறார். இயேசுவே மருந்தாக மாறிவிடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சிலுவையில் எனக்காக இயேசு மரித்தார், என் சிலுவையை அவர் சுமந்தார், என் சாபத்தை அவர் சுமந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் எனக்காகத்தான் அந்த வாரடிகளை இயேசு பட்டார் என்று நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு அந்த காயங்களை எனக்காகத்தான் அடைந்தார் என்று? அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு பட்ட காயங்களால் நீங்கள் சௌக்கியமாவீர்கள். இது சுகமளிக்கும் ஒரு நாள். இது மருந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு நாள். நீங்கள் பண செலவில்லாமலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு நாள். நீங்கள் இப்பொழுதே கர்த்தர் இயேசுவினால் தொடப்பட்டு சுகம் பெறுவீர்கள். உங்கள் மனதில் இருக்கிற கவலையே நீங்கும். உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு கவலை, உங்கள் கணவரை குறித்து உங்களுக்கு வேதனை, உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் கவலை. உங்கள் மனைவி வீட்டிலே வியாதியாய் படுக்க வைத்து விட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இயேசு உங்கள் மனைவிக்கு சுகம் கொடுப்பார். நீங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுதே இயேசு உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மனைவியை சுகப்படுத்துவார். நீங்கள் வீட்டிலே போய் பார்க்கும் பொழுது உங்கள் மனைவி சுகத்தோடு இருப்பார்கள். உங்களுடைய கணவரை வீட்டிலே சுகவீனத்தோடு விட்டு வந்திருக்கும் பெண், ஆனால் நீங்கள் திரும்ப போய் பார்க்கும் பொழுது உங்கள் கணவர் சுகத்தோடு எழும்பி உட்கார்ந்திருப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மகளாக உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களை மகனாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் அவரே உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் மன்றாடுகிற மன்றாட்டை அவர் கேட்பார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இங்கு வந்திருக்கிறீர்கள். அவரை பார்க்க ஆசையோடு வந்திருக்கிறீர்கள். இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது இயேசுவின் வீடு. இது இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கும் ஆலயம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய இடம். அது இங்கு வந்துவிட்டு நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். இது வெறும் சடங்காச்சாரமான ஒரு இடமே கிடையாது. இது இயேசுவினுடைய வீடு. இங்கு வந்து அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்காமல் நீங்கள் வெளியே போக மாட்டீர்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதை நான் நிச்சயம் உணர்கிறேன். அவர் உங்களை தொட்டு குணமாக்குவதை நான் உணர்கிறேன். நானே உங்களை தொட தேவையில்லை. இயேசுவே உங்களை தொட்டு குணமாக்குகிறார். ஒருவரும் உங்களை தொட வேண்டிய தேவை கிடையாது. இயேசுவே உங்களை தொட்டு குணமாக்குகிறார். அல்லேலூயா. நீங்கள் தான் அவரை எட்டி பார்க்க வேண்டும். நீங்கள் தான் இயேசுவை தலை உயர்த்தி எட்டி பார்க்க வேண்டும். நீங்கள் வேறு எந்த சிந்தையும் வரவிடக்கூடாது. இயேசுவையே எட்டி பாருங்கள். இந்த இடத்துல இயேசுதான் மருந்து. 1000 தடவை சொல்லுவேன், இயேசுதான் மருந்து, இயேசுதான் மருந்து என்று.
அவரை தவிர வேறு மருந்தே கிடையாது என்று 1000-10,000 தடவை உங்களுக்கு நான் சொல்லுவேன். எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போயும் முடியாது, எத்தனை டாக்டர்களை மாறி மாறி போய் பார்த்தாலும் முடியாது. ஒவ்வொரு தடவையும் ஒரு டாக்டரை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் பிரயோஜனமே இல்லாமல் திரும்பி விடுகிறீர்கள். உங்களுக்காய் பரிதபிக்கிறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்காய் பரிதபிக்கிறவர். யார் உங்களுக்காய் கவலைப்படுவது? உங்கள் வியாதி உங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறதே, யார் உங்களுக்காய் கவலைப்படுவது? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு கவலைப்படுகிறார். எனக்கு இயேசு கிறிஸ்துவை நன்றாய் தெரியும். பல ஆண்டுகள், பல வருஷங்கள் நான் இயேசுவை பிரசங்கம் பண்ணி வருகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து உங்கள் உடலில் சுகத்தையும் அவர் கொடுக்க முடியும். உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். அதனாலே அவரை பார்த்து கதறி மன்னிப்பு கேட்டு அழுது அவர் பக்கம் திரும்புங்கள். ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இந்த சமயத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். நாளைக்கு எப்படி ஆகும் என்று யாருக்குமே தெரியாது. உங்களை அழிப்பதற்கு பிசாசு உத்தரவு கேட்டு வந்துவிட்டான். உங்களை கொன்று போடுவதற்கு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு வந்துவிட்டான். ஆனால் இயேசு நடுவிலே நிற்கிறார். இந்த கூட்டம் நடுவிலே நிற்கிறது. இதோ நரகத்தினுடைய வெப்பம், நரகத்தினுடைய சூடு ஒரு பக்கம் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் பரலோகத்தின் வெளிச்சம் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! நிச்சயமாக இயேசுவே உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். அவர் முகத்தை பாருங்கள். ஆமென். அவர் எவ்வளவு அழகானவர் பாருங்கள். அவர் எவ்வளவு உண்மையானவர் பாருங்கள். அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை பாருங்கள். இயேசு கைகளிலே ஆணிகள் காயங்களை பாருங்கள். இயேசுவின் கால்களிலே ஆணிகளின் காயங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள் கிரீடத்தை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவின் தலையில் இருக்கிற முள் கிரீடத்தை பாருங்கள். அந்த முள் கிரீடம் ஏன் சூட்டப்பட்டது? உனக்கு வியாதி வரக்கூடாது என்பதற்காகத்தான், நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசுவின் கைகளிலே ஆணிகளுடைய தழும்பு இருக்கிறது. அந்த தழும்பு இன்னும் மறையவில்லை. அந்த தழும்புகளை கொண்டுதான் அவர் உன்னை சுகமாக்குகிறார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம், அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ ரொம்ப தூரத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறாய். இயேசுவே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ வெறுமையாய் போகவே மாட்டாய். இயேசு உன் பக்கத்திலேயே நிற்கிறார். அவர் ரொம்ப தூரத்தில் போய் நிற்கவில்லை. நீ எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறாய், ஆனாலும் அவர் உனக்கு மன்னிப்பு கொடுத்து உன்மேல் விழுந்த சாபத்தை உன்னை விட்டு நீக்கிவிட்டு அவரே உன்னை குணமாக்குவார். இன்று காலை வேளையிலே நீ சுகமாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டு நிற்கிறேன். இயேசு தான் உங்களை சுகமாக்குவார். அவரை பார்த்து இயேசுவே என்று உள்ளம் ஆழத்தில் இருந்து அந்த கதறுதலின் சத்தம் கேட்கட்டும். அவரை தவிர யார் உன்னை சுகமாக்க முடியும்? எந்த புண்ணியவான் உன்னை சுகமாக்க முடியும்? இயேசுவை தவிர வேறு எந்த டாக்டர் உன்னை சுகமாக்க முடியும்? இயேசுவை தவிர வேறு எந்த மனுஷன், வேறு எந்த மருந்து தான் உன்னை சுகமாக்க முடியும்? அதனால தான் இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா, எங்களை குணமாக்கும் இயேசுவே. எங்கள் கண்களை தொட்டு குணமாக்கும் இயேசுவே. எங்கள் காதுகளை தொட்டு குணமாக்கும் இயேசுவே. எங்கள் வயிற்றை தொட்டு குணமாக்கும் இயேசுவே. சிறுநீரகங்கள் பழுதுபட்டிருந்தால் சிறுநீரகங்களை தொட்டு குணமாக்கும் இயேசுவே. ஈரலை தொட்டு குணமாக்கும் இயேசுவே. இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இயேசுவே. ஒவ்வொருவருடைய இரத்தத்தையும் சுத்தப்படுத்த உம்மால் மட்டும்தான் முடியும். குஷ்டரோகத்தை நீக்க உம்மால் தான் முடியும். அந்த தோல் வந்திருக்கிற குஷ்டரோகத்தின் சாயலை நீக்க உங்களால் தான் முடியும். சின்ன பிள்ளையினுடைய தோல் போல தோலை மாற்ற உம்மால் முடியும். சொறி சிரங்கை உண்மை இந்த பிள்ளைகளை விட்டு எடுத்து போடும். சொறி சிரங்கு உன்னை விட்டு இயேசுதான் நீக்கி போட முடியும். அந்த பல வருடங்கள் 17 வருடங்களாக சொறி சிரங்கு உன் மேலே இருக்கிறது. அந்த சொறி சிரங்கை ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்து போடுவார். உன் முதுகை பார்க்க முடியாத அளவுக்கு உன் முதுகிலே இருக்கிற சொறி சிரங்குகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். உன் கால்களில் இருக்கும் சொறி சிரங்குகளை அவர் இயேசுவே எடுத்து போடுகிறார். ஆமென். இப்பொழுதே அவருடைய சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறது.
உன் நுரையீரலிலே மூச்சு திணறல் இருக்கிறது. உன்னால் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே சகோதரியே, உன்னுடைய மூச்சு திணறலை இயேசுவே சுகமாக்கி, அன்பு சகோதரி, உனக்கு சுகத்தை அவர் கொடுக்கிறார். இப்பொழுது நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு சகோதரனே, உனக்கு இருக்கும் மூச்சு திணறலையும் இயேசு சுகமாக்குகிறார். உனக்கு கொடுக்கும் அந்த மருந்தை பெற்றுக்கொள். இப்பொழுது இயேசு உன்னை நோக்கி கை நீட்டி கொண்டிருக்கிறார். மகனே, உன்னை நோக்கி இயேசு கை நீட்டி கொண்டிருக்கிறார். மகளே, உன்னை நோக்கி இயேசு கை நீட்டி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அந்த கோடி மக்கள் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அமைப்பும் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை ஆஸ்பத்திரிகள், எத்தனை மருந்து, எவ்வளவு பணம் நீ செலவழித்தாய், அதெல்லாம் உனக்கு சுகம் கொடுக்க முடியாது. ஆனால் சுகம் கொடுக்கிற சிருஷ்டிகர்த்தரே வந்து விட்டார். அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த நாமத்தை சொன்னாலே பேய்கள் ஓடும். இயேசு நாமத்தை சொன்னாலே வியாதிகள் நீங்கும். அந்த இயேசு நாமத்தை நீ சொல்லு, அப்பொழுது அந்த பேய்கள் உன் வீட்டை விட்டு நீங்குகிறது. அந்த பிசாசுகள் உன்னை விட்டு நீங்குகிறது. உன் வீட்டை விட்டு அந்த பேய் பிசாசுகள் நீங்குகிறது. உன்னுடைய வீட்டை விட்டு, வீட்டு காம்பவுண்டை விட்டு, உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பிசாசுகள் வெளியே உருவம் கொண்டு ஓடி போகிறது. இயேசு உன் வீட்டுக்குள் வருகிறார். இன்று காலை வேளையிலே இயேசுவே உன் வீட்டுக்கு முக்கியமாக வந்திருக்கிறார். பேய் பிசாசுகளே, அந்த வீட்டுக்குள்ளே வாழ வேண்டாம். உங்களால் இனி அந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. எரி நரகத்துக்குள் போங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு இந்த சபையிலிருந்து கட்டளையிட்டு சொல்லுகிறேன், போ, எரி நரகத்துக்கு போங்கள். வியாதி அந்த மனுஷனுக்கு நீ கொடுக்க கூடாது. இந்த வாலிப சிறுவன், அந்த தம்பி, சின்ன வயது, அவன் இன்னும் ஒன்றும் தெரியாமல் இருக்கும் அந்த வாலிப வயதிலேயே அவன் புத்தியை மயக்கிவிட்டு அவனுக்கு படிக்க முடியாதபடி கெடுத்து போட்டிருக்கிறாயே. இந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன் அவன் மேலே. இயேசுவின் ரத்தம் அவன் மேல் தெளிக்கிறேன். அந்த சின்னவன் சௌக்கியமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவன் மூளை வளர்ச்சி அடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. நீர் அப்படி செய்கிறபடினால் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற அந்த தம்பிக்கு சுகம் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 4 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 4 வருடமாக எவ்வளவோ துயரப்பட்டு துன்பப்பட்டு உடல் வர வர மெலிந்து போய்கொண்டிருக்கும் அந்த பெண்மணியை பார்த்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து கை நீட்டி தொட்டு உன்னை சுகமாக்குகிறார். இயேசுவே என்று அவரை நோக்கி சத்தமிட்டு, உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவன். அவரே சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை சுகமளிப்பேன், உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மகளே, சுகத்தை பெற்றுக்கொள். 4 வருடமாய் நீ பெரும்பாடு உள்ள ஸ்திரீயாக இருக்கிறாய். 4 வருடமாக சிக்கலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய். இது நிமித்தம் வந்த துயரங்களிலே கஷ்டப்பட்ட உனக்கு இயேசுவே சுகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள் அந்த சுகத்தை. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நீ பெற்றுக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எலும்புகளுக்குள்ளே இருக்கிற வலிகள் பொறுக்காமல், எலும்புகள் எல்லாம் வலிக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிகிறது, என் தசைகள் எல்லாம் வற்றி போகிறது, என் எலும்புகள் எல்லாம் வெளியே நீட்டி கொண்டிருக்கிறது, என் எலும்புகளிலே ஏகப்பட்ட வலிகளை சுமந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், தோள்களிலே இருக்கும் அந்த வலி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தோள்களிலே தெளித்து இப்பொழுது ஜெபிக்கிறேன். தோள்களிலே வலி நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். விட்டு போ. இயேசுவின் நாமத்தில் உன் தோள்களில் இருக்கிற வலி நீங்குகிறது. இப்பொழுதே சுகத்தை நீ பெற்றுக்கொள். உன் தோள்களிலே, உன் தோள் எலும்புகளிலே இருக்கும் அந்த வலியை இப்பொழுதே இயேசு நீக்கி போடுகிறார். விட்டு போ. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். நான் வலியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அந்த வலியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அதிக நேரம் நிற்க முடியாதபடிக்கு உன் கால்களில் இருக்கும் வலிக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உன் காலுக்கு சுகம் உண்டாகும். உன் கால்கள், எலும்புகள் பலன் கொள்ளும் இப்பொழுதே. ஏனென்றால் இங்கு இயேசு வந்திருக்கிறார், இங்கு இரட்சகர் வந்திருக்கிறார், சுகமளிக்கும் தெய்வம் வந்திருக்கிறார். இயேசுவே உன் கால்களை மான் கால்களைப் போல ஆக்குகிறார்.
மான்கள் எவ்வளவு வேகமாய் ஓடுமோ அப்படி நீர் ஓடும்படிக்கு உன் கால்களில் எலும்புகளை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உன் கால்களில் எலும்பை பெற்றுக்கொள். நீ குதித்து பார். நீ இருக்கிற இடங்களிலே உன் கால்களை அசைத்து குதித்து பார். எழும்பி நில். உன் கால்களில் எலும்புகளில் அந்த வலி நீங்கி விட்டிருப்பதை நீ பார்ப்பாய். உன் எலும்புகளில் வலி இல்லாமல் இருப்பதை நீ பார்ப்பாய். இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அனாவசியமாக வயிற்றிலே ஒரு கட்டியை சுமந்து கொண்டு அதை குறித்து பயந்து கொண்டிருக்கும் பெண்ணே, இயேசு கிறிஸ்துவே உன்னை பார்த்து சுகமாக்குகிறார். நீ யாருடைய பிள்ளையோ தெரியாது, ஆனால் உன் வயிற்றிலே ஒரு கட்டி, அதை குறித்து நீ ரொம்ப பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதை நீ உன் கணவருக்கு கூட இன்னும் சொல்லாமல் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே நீ விசுவாசிக்குமானால் அந்த கட்டியை ஒருவருக்கும் தெரியாமலே இயேசு கரைத்து போடுகிறார். நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய். நீ இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். நீ இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். அடுத்த சகோதரனே, உன் கண்களுக்குள்ளே ஒரு சின்ன கட்டி இருக்கிறது. அந்த கட்டி உன் கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. உன்னால் கண்களை திறந்து சரியாய் பார்க்க முடியாதபடி, வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி தவிக்கிறாய். இன்று இதே நேரம், இந்த நேரத்தை குறித்துக்கொள். இந்த நேரத்தில் இயேசு உன் கண்களை தொட்டு உன்னை குணமாக்குகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக குருடர்களுடைய கண்களை தொட்ட இயேசுவே இந்த காலை வேளையிலே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். உன் பார்வையை தெளிவாக்குகிறார். இப்பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள். கண்களிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலர் கண்களிலே விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள். அந்த கண்களிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களிலே இயேசு அப்பாவே வந்து சுகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். குனிய முடியாதபடிக்கு உன்னுடைய முதுகில் அவ்வளவு வலி இருக்கிறது. உன்னால் கீழே இருக்கிற பொருளை தூக்க முடியாது. குனிய முடியாதபடிக்கு இடுப்பில் அவ்வளவு வலியை சுமந்து கொண்டிருக்கும் சகோதரனே, உனக்கு சுகம். மகளே, உனக்கு சுகம். அந்த வலி இப்பொழுது உன்னை விட்டு போ. இயேசுவின் நாமத்தில் அந்த வலியை நான் துரத்தி விடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வலியை, யாருடைய நாமத்திலே? யாருடைய நாமத்திலே? இயேசுவின் நாமத்தினாலே. அந்த நாமம் சாதாரணப்பட்ட நாமம் அல்ல, மரித்து உயிரோடு எழும்பிய நாமமாகும். சாவை ஜெயித்த நாமமாகும். நீ எழுந்து நிமிர்ந்து நில். உன்னுடைய முதுகிலே இருக்கும் அந்த வலி, உன்னுடைய இடுப்பிலே இருக்கும் அந்த கொடிய கடுத்து கொண்டிருக்கும் வலி, இயேசு கிறிஸ்து இப்பொழுதே சுகமாக்கி உன்னை பலப்படுத்துகிறார். உனக்கு பலன். அந்த இடத்துல இயேசுவின் கை வந்து தொட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல இயேசுடைய கை உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல இயேசுடைய கை உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இடுப்பில் இயேசுடைய கையை வந்து இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ரொம்ப அன்பு நிறைந்தவர். அதனால தான் அவருடைய கை உன்னை தொடுகிறது. ரொம்ப பாசம் உள்ளவர். ஒரு குழந்தையை தொட்டது போல இயேசு கிறிஸ்துவின் கை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் ரொம்ப உருக்கமானவர், ரொம்ப மன உருக்கமானவர். ஒரு சின்ன குழந்தையை தாய் தொட்டு தடவி கொடுப்பது போல இயேசு அப்பா உன்னுடைய இடுப்பையும் உன்னுடைய முதுகு எலும்பையும் தடவி அந்த இடத்துல பலத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நீ பெற்றுக்கொள். இப்பொழுது நீ இயேசுவின் நாமத்தில் நீ பெற்றுக்கொள். இப்பொழுது நீ இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். செத்து போன உன் கர்ப்பத்தை கூட இயேசு உயிரோடு எழுப்ப முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். செத்து போன உன் கர்ப்பத்தில் குழந்தை உண்டாகும். ஆமேன். உனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நான் அறிவித்து இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவே நேரடியாய் உன் பக்கத்தில் வந்தால் அது போதும் எனக்கு. இயேசுவே உன் பக்கத்தில் வருகிறார். அவர் வந்து உன் கர்ப்பத்தை தொடுகிறார். உன் கர்ப்பத்தில் குழந்தை நிற்பதில்லை. அடிக்கடி அபார்ஷன் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறபடியால் இப்பொழுது உன் அவர் தொடுகிறார். உன்னுடைய கிட்டத்தட்ட உன்னுடைய கர்ப்பம் செத்து விட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் ஜீவன் அந்த கர்ப்பத்துக்குள் வருகிறபடியினால் நீ ஜீவனை பெற்றுக்கொள். நீ ஜீவனை பெற்றுக்கொள். நீ ஜீவனை பெற்றுக்கொள். நீ ஜீவனை பெற்றுக்கொள். இது இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஜீவனை பெற்றுக்கொள். இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள். வாலிப தம்பி, உன் இருதயம் ரொம்ப வீக்காக இருக்கிறது.
ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. உன்னால் சத்தமிட முடியாது, உன்னை சத்தம் போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். உன் இருதயம் ரொம்ப பலட்சயமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உன் கிட்டத்தில் நின்று உன் இருதயத்தை பலப்படுத்துகிறார். உன் இருதயத்தில் இருக்கும் சோர்வுகளை கர்த்தர் அகற்றி விடுகிறார். உன் இருதயத்தை புது இருதயமாக தருகிறார். ஏனென்றால் பைபிள் அப்படியே சொல்லுகிறது, பழைய இருதயத்தை அவர் எடுத்து விடுகிறார், புது இருதயத்தை உனக்கு அவர் கொடுக்கிறார். இதோ ஒரு புது இருதயம் சின்ன தம்பி உனக்கு அது கொடுக்கப்படுகிறது. அவருடைய தாய் தகப்பனுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மகனுக்கு ஒரு புது இருதயத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரே புது இருதயத்தை கொடுத்தபடியினால் தாய் தகப்பனாய நீங்கள் அவரை கர்த்தரை துதியுங்கள். இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் மனுஷன் அல்ல. அவர் சாவை வென்ற தெய்வம், அவர் உலகத்தை வென்ற தெய்வம், அவர் சர்வ சக்தி படைத்த தெய்வம், அவரே வல்லமையுள்ள தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். மனுஷர் உனக்கு விரோதமாய் செய்யும் சதி ஆலோசனை சதி சற்பனைகள், உனக்கு விரோதமாய் மந்திரவாதங்களை செய்து உன் கை கால்களை முடக்கி போடும்படிக்கு அவர்கள் நிறைய ஏற்பாடுகளை பண்ணிவிட்டார்கள். அதற்கு காரணமும் உண்டு. உன்மேல் அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பும் பொறாமையும் இருந்து அவர்கள் கொஞ்சம் மையை தயாரித்து உனக்கு விரோதமாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அம்பை தாலுகாவிலே சென்று அதை செய்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் உன்னத தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை விடுவித்து ஜெபிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சொல்லுகிறேன், அந்த மந்திரவாதங்கள் உன்னை ஒன்றும் பண்ணாது. நீ விடுவிக்கப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தில் நீ விடுவிக்கப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுகிறாய். 48 வயதுதான் உனக்கு ஆகிறது என்றும் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். 48 வயதிலே உனக்கு சூனியம் செய்யப்பட்டது. உனக்கு அநேக பல மந்திரங்கள் செய்யப்பட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் சொல்லுகிறேன், 1 கோடி 10 கோடி மக்கள் உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினாலும் ஒரு இயேசு போதும். ஒரு இயேசுவின் நாமம் போதும். ஒரு இரட்சகர் இயேசு போதும். அவர் எல்லா மந்திரவாதங்களை உடைத்து போடுவார். அவர் எல்லா மந்திர சக்திகளை உடைத்து போடுகிறார். இந்த மத்தியான வேளையிலே இயேசு அந்த மந்திர சக்திகளை உடைத்து போடுகிறார். போ, இயேசுவின் நாமத்தில். அந்த மந்திரங்களை அந்த இடத்துக்கே நான் அனுப்பிவிட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த மந்திரவாதங்களை உன் வீட்டிலிருந்து வெளியே எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த மந்திரவாத தகடுகளையும் அந்த மந்திரவாத நூல்களையும், ஒருவித நூல்கள் உன் வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த நூல்களை உன் வாயை விட்டு உருவி நான் அதை எடுத்து செய்த மனிதரை நோக்கி அனுப்பிவிடுகிறேன். போ அந்த பக்கம். விசுவாசியே, நீ இயேசுவை விசுவாசித்த பிள்ளை, எழும்பு இயேசுவுக்காக. நீ இயேசுவினால் பிழைத்துக் கொள்வாய். உனக்குள் இருக்கும் அந்த மந்திரவாதங்கள் உன்னை விட்டு வெளியே போய்விட்டது. நீ பயப்படாதே. ஒரு பறவை போல நீ ஆகிவிட்டாய். இதற்கு மிகவும் பாரத்தோடு இருந்தாய். இப்பொழுது உன் உடம்பே ஒரு பறவை போல ஆகிவிட்டது. ரொம்ப லேசாக ஆகிவிட்டது. இதுக்கு முந்தி உன்னால் அவ்வளவு வேகமாய் கைத்தட்ட முடியாது. இனி அப்படி அல்ல. உன்னால் வேகமாய் கைகளை செயல்படுத்த முடியும். உன் கைகள் மின்னல் போல மாறிவிடுகிறது. உன் கால்கள் மின்னல் போல மாறிவிடுகிறது. நீ புது பலன் அடைகிறாய். நீ வேகமாய் கைத்தட்ட முடியும். உன்னால் இயேசுவை நோக்கி சத்தமிட முடியும். உன் குரலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய கணவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் மகள் வெளியூரிலே இருக்கிற உன் மகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலை இல்லாமல் இருக்கிற அந்த மகள் வேலை தேடி போயிருக்கிறாள். அவளுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். நீ அந்த செய்தியை புதன்கிழமைக்குள் கேட்டு பெற்றுக்கொள்வாய். வருகிற புதன்கிழமைக்குள் அந்த செய்தி உனக்கு வரும். நீ நன்மையை பெற்றுக்கொள்வாய். உன் இயேசு உன் பக்கத்தில் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். மறக்காதே. அந்நிய தேவர்களை தூக்கி விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை உன் வீட்டு நடுவிலே கொண்டு வந்து வை. உன் வீட்டின் நடுவிலே முழங்கால் படியிடு. இயேசு கிறிஸ்துவின் சொரூபங்களை கூட அவர் விருப்பப்படவில்லை. அவர் வைக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால்
நான் தயவு செய்து உன்னை கேட்கிறேன், உன் வீட்டில் எந்த சொரூபமும் நீ வைக்காதபடி அது அவ்வளவற்றையும் எடுத்து வெளியே போட்டுவிட்டு ஒரு பாயை உன் வீட்டு நடுவிலே போட்டு அதிலே நீ முழங்கால் படியிடு. உன் குடும்பமாக மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு உன் 2 கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் செய்த குற்றங்களை மன்னியும், இயேசுவே நான் செய்த பாவங்களை மன்னியும் என நீ சொல்லி ஒரு சொல்லும் பொழுதே இயேசு உன்னை மன்னித்து உன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு உன் வீட்டிலே தன்னுடைய கொடியை பறக்க விடுவார். உன் வீட்டுக்குள்ளாக சந்தோஷம் உண்டாகும், உன் வீட்டுக்குள் சமாதானம் உண்டாகும். உன்னை விட்டு போனவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ இழந்து போனவைகளை திரும்பவும் நீ பெற்றுக் கொள்வாய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று. நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று. எல்லாரும் தலை உயர்த்தி நின்று கொண்டிருங்கள். அவர் சொல்லும்படிக்கு அவர் இந்த பாடல் வழியாக அவர் உங்களோடு கூட பேசும்போது நீங்கள் அதை அப்படியே நம்புங்கள். கண்ணின் மணி போல காக்கின்றார், பாதையில் ஒவ்வொரு நேரமும் ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போ உன்னருகில் இயேசுவே நிற்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போ உன்னருகில் இயேசுவே நிற்கிறார். துன்பமோ உனக்கு வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ பலவீன நேரமோ நிந்தை சூழும் வேளையோ கண்ணின் மணி போல காக்கின்றார், பாதையின் ஒவ்வொரு நேரமும் ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போ உன்னருகில் இயேசுவே நிற்கிறார். எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு உருக்கமானவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு தயவானவர், எவ்வளவு நல்லவர் அவர். வார்த்தைகளால் விளக்கிச் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லவர் அவர். அவரை நீயே ருசித்து பார்த்தாலுடைய அவருடைய உள்ளம் அன்பு உனக்கு வேறு எப்படி சொல்ல முடியும்? என்னால் வார்த்தை அடங்காது, வார்த்தைகளால் அடங்காது. அவர் அவ்வளவு 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 நல்லவர். அவனுடைய தாயை விட கோடிக்கணக்கான மடங்கு நல்லவர். குழந்தை தாயின் கையிலே பாதுகாக்கப்படுவது போல உன் இயேசு உன் அருகாமையில் வந்து நிற்கிறார். உனக்கு நிச்சயமாக விடுதலை, உனக்கு நிச்சயமாக சுகம், உனக்கு நிச்சயமாக ஆறுதல்,
உன் கண்ணீரை அவர் தம் கரத்தால் துடைக்கிறார். உன் மன வருத்தத்தை அவர் இப்பொழுதே நீக்குகிறார். எத்தனையோ துன்பங்களை நீ பார்த்து விட்டாய். இனி உனக்கு சந்தோஷமான காலத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்பு தம்பி, நம்பு தம்பி, நம்பு தம்பி. சின்ன வயதில் ஏராளமான துன்பத்தை நீ பார்த்தாய் அல்ல, நம்பு தம்பி. இந்த இயேசு என்னை வாழ வைத்த தெய்வம் உன்னை வாழ வைப்பார் தம்பி. என்னை வாழ வைத்த தெய்வம் உன்னை வாழ வைப்பார் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். என்னை அனாதையா இருந்த என்னை வாழ வைத்த தெய்வம் உன்னை வாழ வைப்பார். நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உன்னிடத்தில் நான் வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவது இல்லை என்று இயேசுவே உங்களை பார்த்து சொல்லுகிறார். விடிவெள்ளி நட்சத்திரம் உன் வீட்டின் மேல் உதிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. உன் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. மகனே, இருளிலே உட்கார்ந்திருந்த உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கிறது. அந்த பெரிய வெளிச்சத்தை இங்கு நிறைய பேர் பார்க்கிறீர்கள். இந்த கூட்டத்தில் அந்த பெரிய வெளிச்சத்தை ஏராளமான பேர் பார்க்கிறீர்கள். ஆம், உங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சம். இவ்வளவு நாளும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உங்களை சுற்றிலும் ஒளியிட்டு கொண்டிருக்கிறது, ஒளியிட்டு கொண்டிருக்கிறது. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவாகிய மெய்யான ஒளியே அல்லாமல் வேறே ஒளி இல்லை. அந்த ஜோதிமயமான ஒளியை நான் பார்க்கிறேன். அந்த ஜோதிமயமான ஒளியை இங்கு இருக்கிற அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, அது உன் வீட்டை சுற்றி ஒளித்து கொண்டிருக்கும் மிக பிரமாதமான ஒரு ஒளியாகும். இந்த பெரிய வெளிச்சத்திலே நீ பார்த்து கொண்டிருக்கும் அந்த வெளிச்சம் இப்பொழுது சில நிமிஷங்கள் அந்த வெளிச்சம் நிற்கிறது, பின்பு அது அப்படியே மறைந்து போகலாம். ஆனால் இயேசுவாகிய உலகத்தின் ஒளி கொஞ்ச நாள் உன்னை நடத்தி பின்பு உன்னை விட்டு விலகி போக மாட்டார். இன்று உன்னை கைப்பிடித்த தெய்வம், இன்றைக்கு உன்னை கைப்பிடித்த தெய்வம் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். இனி ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். எங்கு போனாலும் இயேசுவை தொழுது கொள். எந்த நேரமும் இயேசுவை தொழுது கொள். வேத புத்தகத்தை வாங்கி வாசித்து இயேசுவை தொழுது கொள். பரிசுத்த சபையிலே இயேசுவை தொழுது கொள். அவர் உண்மையில் பிரியமாயிருந்து உன் சந்ததிக்கு நன்மை செய்வார். இனி உன் சந்ததி குடிகார சந்ததி என்று அழைக்கப்படாது. ஏனென்றால் குடியை பிடுங்கி விட்டார் இயேசு. உன் வீட்டை விட்டு பிடுங்கி எறிந்து விடுகிறார் இயேசு கிறிஸ்து. போதை வஸ்துக்களை உன் வீட்டை விட்டு பிடுங்கி எறிந்து விடுகிறார். ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார். எத்தனையோ வாழ்க்கையிலே பல விதங்களை நீ தோற்று போனவன். மொத்தத்தில் உன்னை எல்லாரும் தோல்வி அடைந்தவன் என்றே சொல்லலாம். நிறைய விஷயங்களிலே உனக்கு தோல்வி வந்தது உண்மைதான். நான் இயேசு அப்பா சொல்லுகிறார், நான் உன் தெய்வம், நான் உன் இரட்சகர். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இன்று முதல் நானுனே உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள். நான் கொடுக்கிற வெற்றியை நீ பெற்றுக்கொள். நான் கொடுக்கிற ஜெயத்தை நீ பெற்றுக்கொள். உன் சரீரத்தில் சுகத்தை மட்டுமல்ல, நீ செய்கிற எல்லாவற்றிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். 2 கைகளை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உன்னத தேவனே, என்ன சொல்வோம் அப்பா, எப்படி சொல்வோம் அப்பா? எத்தனையோ பேர் ரொம்ப வேதனையோடு தான் இந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். ஆனால் நீர் அவர்களுக்கு நன்மை செய்து விட்டீர். பெரிய ஒரு விடுதலையை தந்து விட்டீர். நிச்சயமாக அவர்களை சுகமாக்கியும் விட்டீர். அது சுகமாக்கினது மட்டுமல்ல, அந்த வியாதி திரும்ப அவர்களுக்குள் வராதபடிக்கு, அந்த வியாதி திரும்ப அவர்களுக்குள் எட்டி பாராதபடிக்கு
அவைகளை அடியோடு விலக்கி போட்டீர், அதற்காக இப்பொழுது நீர் அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பும், அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும், அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்தரலும், அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு அது விளங்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கேட்கிற பிரசங்கங்களின்படி நடக்க அவர்களுக்கு தேவ பலத்தை கொடுக்கும்படி கேட்கிறேன். எங்கள் ஆவியை கொண்டு நாங்கள் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது தகப்பனே, ஆனால் பரிசுத்த ஆவியை நீர் கொடுப்பீரானால் நாங்கள் உலகத்தை ஜெயிப்போமே தகப்பனே. ஆகையால் இங்கே நிற்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லாரும் பாத்திரங்களைப் போல இருக்கிறார்களப்பா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித பாத்திரங்களாய் காத்திருக்கிறார்கள். இந்த பாத்திரங்களை கழுவி விடுங்கள் தகப்பனே. இந்த பாத்திரம் எல்லாம் சுத்தப்படுத்தி விடுங்கள் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி இப்பொழுது அந்த பாத்திரங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அனுப்பும், வரங்களால் நிரப்பி அனுப்பும். இவர்களுக்கும் குணமாக்கும் வரத்தையும் கொடுத்து அனுப்பும். இவர்கள் போய் எந்த வியாதியஸ்த மேல் கைகளை வைத்தாலும் அவர்கள் சுகம் பெறட்டும் என்று கேட்கிறோம். ஆண்களும் பெண்களும் இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சிறுவர்களும் சிறுமிகளும் கூட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்முடைய வீட்டிலே காத்திருக்கிறதிலே ஒரு காரணம் இல்லையா? பரலோக தேவனே, ஊற்றுங்கப்பா அந்த பரிசுத்த ஆவியை, ஊற்றுங்கப்பா அந்த அபிஷேகத்தை, புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்க. கடைசி காலத்துக்கு ஏற்ற அபிஷேகத்தை இப்பொழுது ஊற்றுங்க. ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க. பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளட்டும். கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும். புது பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் எங்கள் சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஐயோ, அறியாமையினாலே அவர் நரகத்துக்கு போக போகிறார்கள். ஐயோ, இயேசுவே தெய்வம் என்று தெரியாததினாலே நரகத்துக்கு போக போகிறார்கள். ஐயோ, எங்கள் சொந்தக்காரர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் நண்பர்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் சத்தம் விட்டு கெஞ்சுகிறோம். ஐயோ, இயேசு தெரியாமல் நரகத்துக்கு போகிற மக்களுக்காக மனம் பதபதைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சியும் என்று மன்றாடுகிறோம். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ரட்சகர் என்றவர்களுக்கு காட்டும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் உறவினர்களில் ஒருவராவது நரகத்துக்கு போகாதபடி, எங்கள் நண்பர்களில் ஒருவராவது நரகத்துக்கு போகாதபடி, எங்கள் குடும்பத்தாரில் ஒருவராவது நரகத்துக்கு போகாதபடி இன்றைக்கு பெரிய ஒரு வெளிப்படுத்தலை அவர்களுக்கு தந்தரலாம். பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய ஒரு ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். அவர்கள் குடும்பத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். அவருடைய சந்ததியின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். அவருடைய சம்பாத்தியத்தின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இந்த துதியின் கோட்டை சபையில் இப்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இந்த சபையின் மேல் இப்படி ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். தேவ பிரசன்னம் இந்த சபையின் மேல் தங்கி தரித்திருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. இந்த சபையின் மேலே உம்முடைய மேகம் தங்கி தரித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். யாரெல்லாம் தியாகத்தோடு உண்மையோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மேகம் தென்படும். அந்த மேகம் வழிகாட்டும். அந்த மேகம் இவர்கள் எங்கு போனாலும் அவர்கள் தலைக்கு மேல் அது போகும். நன்றி பிதாவே. அந்த மேகம் இப்பொழுதே வந்து எங்கள் தலையின் மேல் இறங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பரலோக மேகம் எங்கள் மேலே, எங்கள் தலைக்கு மேலே நிழலிட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழலே ஒரு மேகம் போல, கூட்டம் மேகம் போல இருக்கிறது ஐயா. ஆக கண்களுக்கு அது விளங்கவே விளங்காதப்பா. எங்கள் ஆத்மீக கண்களிலே பார்க்கிறோம். மிகப்பெரிய மேகம் ஒன்று இந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு 3 நிமிடங்கள் ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே என்று இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சத்தமிட்டு கொண்டு நம்முடைய கைகளை இவ்வளவு பலமாய் தட்ட முடியுமோ அந்த 3 நிமிடமும் தொடர்ந்தேச்சையாய் கைத்தட்டுதல். ஏனென்றால் இதுவரைக்கும் கைத்தட்ட முடியாதவர்களும் கைத்தட்டுவார்கள். இதுவரை பலவீனம் பற்றி சோர்ந்து போன உடம்பெல்லாம் உயிர் கொண்டு பலன் கொள்ளும். கல்லறைக்குள்ள இருந்த லாசருவை இயேசு வெளியே வாய்ந்து கூப்பிட்ட உடனே வந்தது போல
அந்த மாதிரி ஒரு விடுதலை இந்த இடத்துல உண்டாயிருக்க போகிறது. இந்த 3 நிமிடங்களுக்குள் எந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என்னென்ன வேண்டுதல் உண்டோ அது பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கையில் பெரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார். ஆகையினாலே அந்த 3 நிமிடங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிப்போம். இந்த 3 நிமிடங்கள் கர்த்தரை கைத்தட்டும் போது அத்தனை பேரும் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்லும்போது உருக்கமும் இரக்கமுமாய் சொல்லுங்கள். பெயருக்கு சொல்ல வேண்டாம், உள்ளபடி சொல்லுங்கள். உள்ளம் திறந்து சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள், மனதார சத்தமிடுங்கள். கைகளை தட்டிக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து கொள்வோம் ஒருமித்து.